வெல்கம் பேக் டு ஜேபி ஆல் சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், 11th கெமிஸ்ட்ரியோடைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் டெஃபினிஷன் மோலுக்கு கேட்டிருக்காங்க, ஈக்குவலன்ட் மாஸ் கேட்டிருக்காங்க, ஆக்சிடேஷன் நம்பர். த டிஃபரன்ஸ் பாருங்கள், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் அன் ஆசிட் பேஸ்க்கு டெஃபினிஷன், மோலார் மாஸ் அண்ட் மோலார் வால்யூமோடைய டெஃபினிஷன், த லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட். இது வந்து இன்டீரியர் கொஷின்ஸில் இருக்குது. எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா, அவகேட்ரோ நம்பர், தென் oxidation number calculations, stoichiometric calculation, difference between molecular mass and molar mass, then empirical formula, molecular formula, then electron transfer methods, redox reaction types, then பேலன்சிங் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, எலக்ட்ரான் மெத்தட், அயான் எலக்ட்ரான் மெத்தட்லையும் கேட்டிருக்காங்க. செகண்ட் லெசன் பாருங்கள், கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்க. லிமிடேஷன், போர் மாடல், டி பிராக்லி ஈக்குவேஷன், ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சிஓசிஆர், தென் N+1 ரூல், தென் ஆஃபா பிரின்சிபல், தென் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல், பாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹூன்ஸ் ரூலு. இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், ரிப்பீட்டட் கொஷின்ஸ். அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸு, அயானுக்கும் நிக்கலுக்கும் கேட்டிருக்கிறாங்க, கிரவுண்ட் ஸ்டேட்டோட இது கேட்டிருக்காங்க, கால்குலேஷன்ஸு, தென் ஹவு மணி ஆர்பிட்டல்ஸ் ஆர் பாசிபிள், n=4 கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸு. அதோடைய கண்டினியூவேஷன் பாருங்கள், இன்னும் ஒரு 18 கொஷின் வரைக்கும் செகண்ட் லெசனில் கேட்டிருக்கிறாங்க. தென் 5 மார்க்ஸ்லேயும் பாருங்கள், இம்பார்ட்டனாக போர் மாடல் ஆஃப் ஆட்டம் கேட்டிருக்காங்க, குவாண்டம் நம்பர்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸு, அதனால் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு படிச்சுக்கோங்க. தென் ஷார்டிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த வீடியோஸ் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 11th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். இதோடைய கண்டினியூவேஷன்ஸ் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் ரைட் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் பரவாயில்ல. அதனால் ஒழுங்காக இதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி அப்போ தான் ஈஸியாக நீங்கள் 70/65 எடுக்கலாம். இல்லைன்னா 65+ டார்கெட் பண்ணிங்கன்னா தான் 70க்கு கொஞ்சம் நியராக வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.